உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு மகா சிவராத்திரி. மேஷராசி என்பர்களே, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜையில் கலந்துக்கணும். சூரிய பகவான், சிவபெருமான் இவர்கள் சுயம்புவாக, சிவபெருமான் சுயம்புவாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா சூரியன், சிவன் இவர்களெல்லாம் சுயம்புங்கிறோம். அப்போ சிவபெருமான் சுயம்புவாக இருக்கக்கூடிய கோயில்களை சென்று இன்றைக்கு 4 கால பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் மகா சிவராத்திரி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பிஸ்னஸ் செழிக்கும். இன்றிலிருந்து நல்ல நாள் தொடங்கும். ரிஷபராசி என்பர்களே, எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஃபாஸ்ட், வேகம், எல்லா காரியத்தையும் வேகமாக முடிக்கணும், அடுத்தடுத்து செயல்கள் செய்யணும் அப்படின்னு எண்ணங்கள் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் அலைமோதும். அதே நேரத்தில் இந்த மனசு அந்த ஃபாஸ்ட்டுக்கு வேகமாக அது அந்தபடி நீங்கள் உங்கள் செயல்கள் இருக்கணும். சில நேரம் மைண்டு ஃப்ளெக்சிவேட் ஆகுறது, அது மட்டும் கூடாது. மனசு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டேங்குது, இங்கேயும் அங்கேயும் ஓடுறது. இந்த மனசு, அந்த மனசை இறுக்கி பிடிச்சி நிப்பாட்டணும். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமங்கிறதுனால ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இந்த நாள் கொஞ்சம் மனசு பக்குவமாக நடந்துட்டா போடும். நல்ல லாபம் தரும், தன லாபம் தரும். காது வலி சிலருக்கு நீங்கும். சில புரளிகள் உங்களை பற்றி வரலாம். மிதுன ராசி என்பர்களே, எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு செய்யலாம். இந்த நாளில் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடையும். நல்ல தன லாபம் தரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில் சில கருத்து மாறுபாடு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். இந்த நாள் பெயரும் புகழும் நீங்கள் பெறக்கூடிய நாள். உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் கண்களை உறுத்துங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு நல்ல பேர் வருதே அப்படின்னு சிலர் கண்களை உறுத்தும். அப்படிப்பட்ட நாளாகவும் இருக்கும். பிஸ்னஸ் ஜெயிக்கும். கடகராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் யாரையும் பகச்சிக்க கூடாது. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களை பகச்சிக்க கூடாது. நீங்களே அரசியல்வாதியாக இருந்தால், அரசு அதிகாரியாக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பப்ளிக்கோடு சம்பந்தப்படுற விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும். சில நெருக்கடிகள் வரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் லாபம் தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல பெயர், நல்ல புகழ் இதெல்லாம் உண்டு. ஆனால் கொஞ்சம் சளி தொந்தரவு, மூச்சு பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். இந்த நாள் உங்கள் பணிவு உங்களை உயர்த்தும். உங்கள் ஆடம்பரம் தான் கீழே விழுத்துறது. பணிவு உங்களை உயர்த்தும். சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். செயல்களில் பெரிய வெற்றி உண்டு. ஆனால் கம்யூனிகேஷனில் சில தடைகள் விட்டு போகும். எதையும் ஆம்பிகுட்டி இல்லாமல் அடுத்த வாழ்க்கை சொல்லணும். மூச்சு பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். வயத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. நல்ல பயணங்கள் அமையும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றகரமான நாள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ 3வது ஸ்தானத்திலையும் சூரிய பகவான் 4வது ஸ்தானத்திலும் இருக்க. இந்த நாள் பயணங்கள் அமையலாம். இந்த நாள் உங்களுக்கு தனவரவு தரலாம். இந்த நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குகிற யோகம் வரும்.
சிலருக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு, வீடு மாறக்கூடிய அமைப்பு உண்டு. பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். கால்களில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் உங்கள் பாக்கியாதிபதி சூரியனின் சாரத்தில் சந்திரன் போறார். பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். புதிய புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. ரொம்ப மிடுக்காக நடந்து கொள்வீர்கள். ஆடை அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பீர்கள். நல்ல ஆடை வாங்குறது, நல்ல அணிகலன் வாங்குறது அப்படின்னு யோகமாக இந்த நாள் அமையும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் நல்ல நாள். பிஸ்னஸில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். நல்ல லாபமும் தரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அதில் சிலருக்கு வயிறு தொந்தரவு, அதனால வயிறு சரியில்லை அப்படின்னா அசிடிட்டி, அதனால தொண்டையில் பிரச்சனை, இதெல்லாம் இப்போ உண்டு. அதே நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வங்கி சார்ந்த வேலைகள் சிலருக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இறங்குவீங்க. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும் நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நம்ம ராசியில் இருக்கார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ரொம்ப பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு உருவாகிறது. உங்க வீட்டில் நீங்க நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் கூடி வருது. பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பிசினஸ் லாபகரமாக அமைகிறது நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் 10ஆம் இடத்திலும் சூரியன் 12ஆம் இடத்திலும் இருப்பது பலருக்கு இடமாற்றம், சிலருக்கு அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அணிமாற்றம், அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் வரப்போகிற செய்தி, இப்படிலாம் நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டம். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கும். நல்ல நாள் நண்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?